வணக்கம் பிரான்ஸ். எப்படி ரெண்டையும் மெயின்டைன் பண்ற கதை. அலாரம் 6 மணிக்கு வச்சேன், அதுவும் என்னோட சேர்ந்து தூங்கிருச்சு. படக்கம் எந்திரிச்சு பார்த்தா மணி 7:10. என்னடா 7:10 தானடா எந்திரிச்சேன், அதுக்கு என்னடா அப்படி என்று நீங்க நினைப்பீர்கள். இப்ப நான் லேட்டா எந்திரிச்சேன்னா பின்னாடி நிறைய பிரச்சனை ஆயிடும். இப்ப நான் நைட் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுக்கு மாறிட்டேன். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. இதுல எல்லாம் என்ன மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இல்லனாலும் நான் சொல்லுவேன், இந்த 2 வாரம் நல்லா தூங்கலாங்க, அவ்வளவுதான். அப்புறம் நான் அப்படியே முட்டையை முட்டிட்டு பாடி வெயிட் இந்த நைட்டா இன்க்ரீஸ் ஆகிறனால வெயிட்ல நல்லா தூக்கி போட்டு சாத்த முடியுது. ஆனா 72 முக்கிட்டு இருக்கான். இன்னும் நல்லா முக்கி எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணிடணும். இந்த பல்கிங்ல ஃபேட் பெருசா கெயின் ஆகுற மாதிரி எனக்கு தோணல. அது வரைக்கும் சந்தோஷம். என்னோட கேலரி இன்டேக் பாத்தீங்கன்னா 3500 to 3800 இதுக்குள்ளே தான் வச்சுக்கணும். இல்லனா பாத்ரூம்ல பட்டார் பட்டார்னு சவுண்ட் தான். எப்பலாம் நான் டியூட்டிக்கு லேட் ஆயிருனேன், எங்க லேட் ஆயிருமோன்னு சீக்கிரமா ஜிம் விட்டு வந்தா அப்பதான் ரொம்ப சீக்கிரமா ரெடி ஆயிட்டு இருப்பேன். நான் செய்வேண்டா கருவாட்டு தூக்கு பக்கா அப்படிங்கிற மாதிரி டோலி கருவாட்டு தூக்கு கெட்டில பயங்கரமா பண்ணிருந்தாங்க. அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பொதுவாவே ஜிம் எலிகள் பேக்ல நோட்ஸ் புக்கை தவிர 5-6 பாக்ஸ் தான் அதிகமா இருக்கும். அப்புறம் எங்களுக்கு பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. அண்ணன் என்ட்ரி ஆனது 12 o'clock, வீடியோ எடுத்தது 1 o'clock. ஏன்னா அவ்வளவு வேலை. அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் மீல சாப்பிட்டு அப்படியே 4 மணி நேரத்தை கடத்தி 6 மணி மீல் ஒன்று சாப்பிட வேண்டியதா இருந்துச்சு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு பேஷண்ட் மெடிசன் எல்லாம் லோட் பண்ணி அடிச்சுட்டு முடிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு வாங்கி விட்டு வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். பாய்.